என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல போறாரு. ஸ்டேஜஸ் இப்போ ஒரு பழைய கார் கத்தார்ல வாங்குறாங்க, அவங்க என்னென்ன மெயின்டெனன்ஸ் ரெகுலரா பண்ணணுங்கிறது நார்மலி எப்பவும் பண்ற போலதான். டயர் பாத்துக்குங்க, ஓயில பாத்துக்குங்க. ஓகே. ஆயில் 2 டைப் வரும். டிரான்ஸ்மிஷன் ஆயில் வரும், இன்ஜின் ஆயில் வரும். ஓகே. அதாவது வீல்ல இருந்து ஏதாவது சவுண்ட் வருதான்னு பாத்துங்க, அது பேரிங். சவுண்ட் வந்ததுனால பேரிங். பெல்ட் எல்லாம் பாத்துக்குங்க. இப்போ பெல்ட் வந்து நம்ம ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தானே மாத்துறோம். இப்போ என்னோட வண்டியில டைமிங் பெல்ட் எப்படி வந்து வீக்னஸா இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது ப்ரோ? டைமிங் பெல்ட் நீங்க ஃப்ரண்ட்ல பார்த்தா தெரியும். ஃப்ரண்ட்ல பார்த்தாதான் தெரியும். இப்போ நீங்க அந்த இசிஎம்னு சொல்றீங்களா, அதுல எல்லாம் கரெக்டா டைமிங் பெல்ட் காமிச்சிருமா? இசிஎம் டைமிங் பெல்ட் அதுல பிசிக்கலா வந்து இது இருக்குல்ல, என்ன சொல்றது, அதுக்கு நம்ம பெல்ட் அதெல்லாம் ஸ்கேன்ல வராது. ஸ்கேன்ல வராது. ஓகே.